எம்மையும் காத்திடுமே. வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கியே ஆண்டவர் சந்நிதி, பலியில் கலந்து பகிர்களில் வளர்ந்து பல நாள் பெறுவோம் நிம்மதி. வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கியே ஆண்டவர் சந்நிதி, பலியில் கலந்து பகிர்களில் வளர்ந்து பல நாள் பெறுவோம் நிம்மதி. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது, உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது. மறவாது உன்னை இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே, மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே. ஹலோ உள்ளம் ஆகாய் வருகின்றது, கரை மாநீரோடையே ஆழ்வாய்
திருப்பலி முன்னுரை. உறவுகள் மலர்ந்திடும் நேரம், உரைப்பனி கரைந்திடும் காலம், நினைவுகள் ததும்பிடும் நேரம், நெஞ்சினிலே எழுந்திடும் தாளம், நிதம் உம்மையே சுவைத்திடும் பலனாய். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்நாள் ஒரு நன்னாள், பொன்னாள், ரெட்டிப்பு மகிழ்வு தரும் இனிய நாள். குழந்தைகளாகிய நாங்கள் எங்கள் உள்ளத்தில் இயேசுவை முதல் முறையாக ஏற்கவிருக்கும் உன்னதமான நாள். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழப்பானாகள், அவனுக்கு வரும் பயன் என்ன என்று இயேசுவின் வாக்கியத்தை நினைவில் கொண்டு இன்று இயேசுவை அப்ப வடிவில் ஏற்க இருக்கின்றோம். இதன் வழியாக மறு கிறிஸ்துவாக வாழ இருக்கின்றோம். எனவே அவருக்கு உகந்த நல்ல பிள்ளைகளாக வாழவும், திருச்சபையின் படிப்பினைகளை ஏற்று நடக்கவும், நற்கருணையில் வாழும் இயேசுவை நம்மிலும் பிறரிலும் கண்டுணர இந்நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இந்த மகிழ்ச்சியான நாளிலே இயேசுவை முதலாக உள்ளங்களில் பெறவிருக்கும் எங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் இவ்விழா உணர்த்தும் மைய கருத்தை மனதில் நிறுத்தி ஆன்ம நலனில் அக்கறை கொண்டு இயேசுவை உள்ளத்தில் ஏந்தி மறு கிறிஸ்துவாக வாழ முற்பட்டு அதற்கான அருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். வருவோம் வருவோம் ஆலயம், வணங்கியே ஆண்டவர் சந்நிதி, பலியில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. வருவோம் வருவோம் ஆலயம், வணங்கியே ஆண்டவர் சந்நிதி, பலியில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். வருவோம் வருவோம் ஆலயம், வணங்கியே ஆண்டவர் சந்நிதி, பலியில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. குருவும் பீடமும் செம்மறியா, கிறிஸ்து இயேசுவே திகழ்கின்றார். குருவும் பீடமும் செம்மறியாய், கிறிஸ்து இயேசுவே திகழ்கின்றார். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். கிறிஸ்துவ வாழ்வின் சிகரம், உலகினை
நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம். நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம். நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கிய ஆண்டவர் சந்நிதி. வழியில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கிய ஆண்டவர் சந்நிதி. வழியில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம். நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம். நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே தந்தையின் அன்பையும் பாசத்தையும் நமக்கு வெளிப்படுத்திய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் நம்மை பராமரித்து என்று காத்து வரும் தந்தையின் பேரன்பும் கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்கும் அன்பு பிள்ளைகளாகிய நம்மை மாற்றிய தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Praise the Lord. Praise the Lord. சந்தோஷமா இருக்கிறோம் எல்லாரும். சந்தோஷமா இருக்கிறோம் பிள்ளைங்க. ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க போல இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பங்கு சவர்களை பேசவானு சொல்லிட்டாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அட எல்லாத்தையும் பேசுவீங்க, பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு நாள். காரணம், ஆண்டவரை முதன்முறையாக ஆண்டவருடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நீங்கள் உங்கள் இதயத்தில் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆக இந்த அருமையான ஒரு நாளில் ஆண்டவரை நான் உள் வாங்க வேண்டும், ஆண்டவரை உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாக்கா நம்முடைய பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைபாடுகள் இவற்றையெல்லாம் நான் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இந்த வேளையில் அன்புமிக்க குழந்தைகளை இயேசுவின் உள்ளத்தில் வாங்கவும் உண்மையான மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள நாம் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட வேண்டும். எனவே நமது ஆண்டவராகிய இயேசுவிடம் நமது பாவங்கள் அனைத்திற்கும் இப்பொழுது மன்னிப்பு கேட்போம். இயேசுவே, நீங்கள் என்னை அன்பு செய்வது போல நீங்கள் மற்றவர்களும் அன்பு செய்ய வேண்டும் என கூறியுள்ளேன். ஆனால் நாங்கள் இதை செய்வதில் தவறிவிட்டோம். இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எங்களை உமது குழந்தையாக ஏற்று வழிநடத்தி வந்தீர். ஆனால் நாங்கள் உமது குழந்தைகளாக வாழ மறந்துவிட்டோம். இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும் என செய்து காட்டினீர். அதை எங்களது வாழ்க்கையில் செய்ய தவறியதற்காக இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, நாங்கள் எவ்வாறு ஜெபிக்க வேண்டுமென்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளீர். ஆனால் எங்களது சோம்பேறித்தனத்தால் ஜெபிப்பதை மறந்துவிட்டோம். எங்களை மன்னியும் இயேசுவே. இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எங்களை போன்ற சிறு குழந்தைகளை நீங்கள் அன்பு செய்கின்றீர்கள். ஆனால் தேவ நற்கருணையில் எழுந்தருளி வரும் உங்களை சந்திக்க தவறிய நேரங்களுக்காக எங்களை மன்னித்தருளும். இயேசுவே, எங்களை எப்பொழுதும் அன்பு செய்ய உதவியருளும். அன்புள்ள குழந்தைகளே, உங்களது குற்றங்களை நினைத்து மனம் வருந்தியதற்காகவும் இயேசுவை தொடர்ந்து அன்பு செய்ய முயற்சி செய்வதற்காகவும்
இயேசு உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றார். அப்படிப்பட்ட இயேசுவை நாம் நண்பராக அடைய இறைவனிடம் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, இத்திருப்பலியின் வழியாக உமது அன்பை ஆழமாக சுவைக்க எங்களை நீர் அழைத்துள்ளீர். இத்திருப்பலி கொண்டாட்டத்திலும் திருமகனின் கல்வாரி பலியையும் திருவிருந்தின் பெருமை பொருளையும் நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்களது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதனால் உமது அன்பை என்றும் நாங்கள் பெற ஆசீரளித்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நன்றியறிதல் திருப்பலியாக நிக்கோதோர் பெர்னாண்டோ 1ஆம் ஆண்டு பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றி பலியாகவும், ஜி கிறிஸ்டினா, ஜி மார்டின் இசபெல் சொர்ணம் மற்றும் பிரிசில்லா அவருடைய குடும்பத்தினர், ஏ ஜான் மற்றும் எம் ஃபெலிசிட் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சிறப்பு கருத்துக்களுக்காக மார்க்ரெட் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், ஆரோன் மற்றும் டேரன் டேவி சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆன்ம இலைப்பாட்சிக்காக ஜாக் டேனியல், ஜார்ஜ் ஜோசப், ஜி அந்தோனியா, ஞான ஆரோக்கியதாஸ் ஜான்சன், மைக்கேல் சந்தியாகு தேசன்,
வேலம்மா இறந்த ஆண்டு நினைவு. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அகஸ்டின் ஆண்டனி, ஏ ஜான் மற்றும் எம் ஃபெலிசிட் அவருடைய குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ராபர்ட் இருதய மேரி கலையரசி இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசக முன்னுரை. பசியால் வாடிய இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை அருளி தம் அன்பையும் பராமரிப்பையும் வெளிப்படுத்தினார். இறைவன் தரும் அருள் மனிதனின் தேவையை நிறைவு செய்கிறது. அந்த அருளின் அடையாளமான இந்த முதல் வாசகத்தை நம்பிக்கையுடனும் கவனத்தோடும் கேட்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 10-15 முடிய. அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக்கொண்டிருக்கையில் அவர்கள் பாலைநில பக்கமாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்பீர்கள், காலையில் அப்பம் உண்டு நிறைவடைவீர்கள், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி, மான் கூ, இது என்ன என்றார்கள். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கலைந்தது. கண்ணீரே எந்தன் உணவானது, கலைமான் நீரோடையே. ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே, மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே. பாகாய் வழிகின்றது கலைமான் நீரோடையே. ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது கலைமான் நீரோடையே. ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. இரண்டாம் வாசக முன்னுரை. நற்கருணை என்பது ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த அன்பின் உன்னத பரிசு. இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல் என்று கூறி தம் உயிரையே உலகின் வாழ்வுக்காக அர்ப்பணித்தார். நற்கருணை அன்பு உடலான இடம், இறைவன் மனிதனோடு ஒன்றாகும் தருணம். இந்த இறை அன்பின் ஆழமான மறைபொருளை உணர்ந்து பக்தியுடன் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 30 முடிய. ஆண்டவரிடத்திலிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் ஆன புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவரேனும் தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும்
தம்மையே சோதித்த பின்பு இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் உடல் என உணராமல் உண்டு பருகுவர் தமக்கு வரும் தண்டனை தீர்ப்பையே உண்டு பருகுகிறார். இதனால் தானே உங்களுள் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கிறார். வேறும் பலர் இறந்தும் விட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. மனித அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று எழுதப்பட்டுள்ளது அன்றோ என்றார்கள். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்லர். வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிப்பவரே என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ ஓகேவா? வெரி குட். ரொம்ப பக்தியாக இருக்கா நம்ம பிள்ளைங்களா இல்லையா? நல்ல ஒரு ட்ரைனிங் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பயிற்சியை நம்முடைய சிஸ்டர்ஸோ டீச்சர்ஸோ கேட்டிசம் டீச்சர்ஸ் நம்முடைய பங்கு தந்தையர்கள் எல்லாமே கொடுத்து இருக்கிறாங்க. பிள்ளைங்க கொஞ்சம் பயந்த மாதிரி கொஞ்சம் தெரியுது இல்லையா? பயமா பக்தியான்னு தெரியல. சரி, இங்கே இருக்கிற எல்லோருமே நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் ஒன்று போட்டலாமா நம்ம? வெரி குட், தேங்க்யூ. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள் நமக்கு இல்லைங்களா? பிள்ளைங்களுக்கு மட்டுமல்ல,
பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக நம்முடைய பங்கு குடும்பம் முழுவதற்கும், நம்முடைய உயர்மறை மாவட்டம் முழுவதற்கும், நம்முடைய திரு அவை முழுவதற்கும் இன்று ஆசீர்வாதமான ஒரு நாள். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காகமா மறைச்சு பார்க்குற? அப்படியே என்ன பண்ண போற நீ? கடவுளை வாங்க போறேன். கடவுளை வாங்க போற. கை தட்டுவோம், நம்ம பிள்ளைங்களுக்கு கை தட்டுவோம். என்ன இருக்கு இல்லையா? கடவுளை வாங்க போகிறேன். எவ்வளவு காசு கொடுத்து வாங்க போற? 1 கிலோவா? அப்படிலாம் ஒண்ணு இல்லை. ஆண்டவரை முழுமையாக பெற்றுக்கொள்ள போகிறேன். அப்படிதானே? யாரை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? யாரை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை, நமது ஆண்டவரை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதமான ஒரு நாள். பெற்றோர்கள், நம்முடைய குடும்பங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லோருக்குமே ஆசீர்வாதமான ஒரு நாள். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை இதோ முதலாக திருவிருந்தின் வழியாக இவர்கள் இயேசுவை வரவேற்க போகிறார்கள். ஆண்டவரே வாரும், இயேசுவே வாரும் என்று சொல்லி ஆண்டவரை இவர்கள் வரவேற்க போகிறார்கள். இங்கு இருக்கிற பெரியவர்கள், இங்கு இருக்கிற எல்லோருமே நம்ம இதற்கு சாட்சிகள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே சாட்சிகள். ஆக இதுல அருமையான ஒரு பங்கு நம்முடைய குடும்பங்களுக்கு உண்டு, பெற்றோர்களுக்கு உண்டு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக? சும்மா ஏதோ பிள்ளைங்களுக்கு ஒரு 10 வயசு வந்துடுச்சு, 12 வயசு வந்துடுச்சு, ஓகே, ரெகுலரா ஒரு சடங்கு மாதிரி பிள்ளைகளை அனுப்பிவிட்டோமா? அல்லது உங்களுடைய விசுவாசத்தை, நீங்கள் அனுபவிக்கின்ற இயேசுவின் அனுபவத்தை என்னுடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும், இதன் வழியாக இவர்களும் குடும்பமும் பங்கு குடும்பமும் நமது திரு அவையும் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்ற நல்ல ஒரு எண்ணத்தோடு, விசுவாசத்தோடு நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன பண்றோம்? இந்த இடத்திலே அமர வைத்திருக்கிறோம். சரியா? சரியா சொன்னது? சரிங்களா? ஆமாவா இல்லையாங்க? எஸ் ஃபாதர், சூப்பர். நம்முடைய விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோம். நம்மை பார்த்து இந்த பிள்ளைகள் வளரப் போகிறார்கள், கிறிஸ்துவுக்குள்ள வளர வேண்டும். திருமுழுக்கு யோவான் நற்செய்தியில 3:30 சொல்றாரு, அவர் வளர வேண்டும். யார் வளர வேண்டும்? யார் வளர வேண்டும்? இயேசு வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். அப்படின்னாக்கா கிறிஸ்துவை உள்வாங்குகின்ற உள்வாங்க போகிற நம்முடைய பிள்ளைகளும், ஏற்கனவே திருவிருந்தில நாம் பங்கெடுத்திருக்கிற பெரியவர்கள் எல்லோருமே நாம் நினைக்க வேண்டியது, கிறிஸ்துவை நான் உள்வாங்குகின்றேன், கிறிஸ்துவாக நான் மாறப்போகின்றேன். சும்மா இயேசுவின் திருவுடல், திரு ரத்தம் சும்மா ஒரு அடையாளம், ஒரு சிம்பல், ஒரு அடையாளம் தான் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம என்ன விசுவசிக்கிறோம்? இயேசுவின் திருவுடல் ஒரு அடையாளமா, இல்லாட்டி ரியல் பிரசன்ஸா, உண்மையான பிரசன்னமா? எதை நம்ம பெரியவர்கள் முக்கியமா என்னது? உண்மையான பிரசன்னம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கை தூக்கி பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமே. இயேசுவே ஆண்டவர் இல்லையா? இயேசுவே உயிருள்ள கடவுள், நற்கருணையின் கடவுள். ஒரு அடையாளம் அல்ல, அடையாளம் அல்ல. நீ யோசிச்சு பாருங்களேன், சும்மா ஒரு பிளாஸ்டிக் இல்லையா, வாழைப்பழம், ஒரு பிளாஸ்டிக் ஆப்பிள், அதை சாப்பிட்டா என்ன சாப்பிட முடியுமா? முதல்ல சாப்பிட முடியுமா? ஒரு அடையாளம் தானே அது இல்லையா? வாழைப்பழத்தினுடைய அடையாளம் அந்த பிளாஸ்டிக், ஆப்பிளுடைய அடையாளம் அந்த பிளாஸ்டிக். முதல்ல சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டாலும் அந்த சத்து நமக்கு வருமா? நம்மோடு இணைந்து போகுமா? அடையாளம் பண்ணாது. ஆக ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தமும் அடையாளம் அல்ல. அப்படிதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைங்களா? அப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க?
அப்படிதானே? இயேசுனுடைய உண்மையான பிரசன்னம், உயிருள்ள முழுமையான பிரசன்னம். இயேசு முழுமையாக இந்த தெய்வீக தேவ நற்கருணையில முழுமையாக பிரசன்னமாக இருக்கிறார், நம்மை சந்திக்க வருகிறார். ஆக இயேசுவினுடைய முழுமையான உண்மையான பிரசன்னம், அவரை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய உடல் யாராக மாறுகின்றது? யாராக மாறுகின்றது? இயேசுவாக மாறுகின்றது. நம்முடைய ரத்தம் யாருடைய ரத்தமாக மாறுகின்றது? இயேசுவின் ரத்தமாக மாறுகின்றது. ஆகவே we are related, நம்முடைய ரத்தத்தின் வழியாக ஆண்டவரோடு பிணைக்கப்படுகின்றோம். நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தின் வழியாக இயேசுவோடு நாம் பிணைக்கப்படுகின்றோம். மறந்துடாதீங்க, இயேசு எங்கேயோ இருக்கிறாரு, நான் எங்கேயோ இருக்கிற அல்ல. மாறாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு எப்பொழுது வாழ்வு தெரியுமா? நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்வு, அதுதான் நம்முடைய மகிழ்ச்சி. யோவான் நற்செய்தியில 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 5வது வசனம் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள், என்னோடு இணைந்திருக்காவிட்டால் ஒண்ணுமே பண்ண முடியாது, எதையும் உங்களால் செய்ய முடியாது. நம்புறோமா? நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே விசுவசிக்கின்றோமா இந்த வசனத்தை? இயேசுவோடு இருந்தால் அனைத்தையும் செய்ய முடியும். இயேசுவோடு இணைந்து இருக்காவிட்டால், இயேசுவோடு நாம் கலந்து இருக்காவிட்டால் எதையும் நம்மால செய்ய முடியாது. ஆகவே பெற்றோர்கள், குறிப்பாக பெரியவர்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவோம், இயேசுவை தருவோம், மற்ற எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். முதலில் விண்ணரசையும் அதை சார்ந்தவற்றையும் நாடுங்கள், பிறகு பிறகு எல்லாம் உங்களுக்கு அருளப்படும், எல்லாம் உங்களுக்கு அருளப்படும். ஆக இயேசுவின் பிரசன்னத்தை, இயேசுவின் வாழ்வை, இயேசுவை கொண்டாடுகின்ற ஒரு விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். We need to celebrate Jesus at every moment, every day. Daily we need to celebrate the presence of Jesus. ஆண்டவருடைய வல்லமையான தேவ நற்கருணையின் பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடினாதான் நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும்? நற்கருணையின் வாழ்வாக இருக்கும், உயிருள்ள வாழ்வாக இருக்கும். சரிங்களா? ஒரு முறை புனித ஃபௌஸ்தீனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? புனித ஃபௌஸ்தீனா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அவங்க? இறை இறக்கத்தினுடைய புனிதை சொல்றப்போ அவங்க ரொம்ப போலந்து நாட்டில் பிறந்தவர்கள், 1905ஆம் ஆண்டில் பிறந்தவர்கள். ரொம்ப வருஷம் வாழல அவங்க, 33 வருஷம், ஏசப்பா மாதிரி 33 வருஷம் தான் அவர்கள் வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் கனவுல தோன்றுகிறார். பலவிதமான வெளிப்படுத்துதல்களை அந்த சகோதரிக்கு, அந்த அருட்சகோதரிக்கு கடவுள் தந்திருக்கின்றார். ஒருமுறை ஒரு அருமையான ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் நடக்கின்றது. அப்ப ஆண்டவர் சொல்றார் ஃபௌஸ்தீனா கிட்ட, இந்த பாருமா, நான் ஆசையா ஒவ்வொருவரோடும் இருக்க விரும்புகின்றேன். நல்ல கவனி வார்த்தைங்களை ஆண்டவர் சொல்ற, ஒவ்வொருவரோடும், ஒவ்வொரு ஆன்மாவோடும், ஒவ்வொரு சகோதரனோடும், ஒவ்வொரு சகோதரியோடும் நான் இருக்க விரும்புகின்றேன். ரொம்ப ஆசையா இருக்கிறேன், ரொம்ப தாகமா இருக்கிறேன், ஆசையின் மேல் ஆசையா இருக்கிறேன். எதற்கு? நம்மோடு இருப்பதற்கு. அப்போ சொல்ற, நான் வருகிற பொழுது என் கரங்கள் நிறைய அருள் ஆசீர்வாதங்களை நான் கொண்டு வருகின்றேன். இல்லையா? நான் வருகிற பொழுது ஒவ்வொரு ஆன்மாவோடும் ஒரு உறவை வளர்ப்படுத்திக் கொள்ள வருகின்ற பொழுது நான் என்ன பண்றேன்? சும்மா ஒரு எம்டி ஹேண்டடா வரல, வெறும் கையோடு வரவில்லை, மாறாக ஆசீர்வாதங்களோடு நான் வருகின்றேன். எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு நான் வருகின்றேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? நான் வர்றேன், ஆனா இவர்கள் என்னை கண்டு கொள்ளவில்லை, வரவேற்கவில்லை, அக்கறை காட்டவில்லை, கவனத்தை செலுத்தவில்லை. என் மீது, என் ஆசீர்வாதங்களின் மீது கவனத்தை செலுத்தாமல் ஒரு டெட் ஆப்ஜெக்டா, செத்து போன ஒரு மாம்சமாக என்னை அவர்கள் பார்க்கின்றார்கள். வேதனையாக இருக்கின்றது. நாம என்ன பண்றோம்?
ஒரு இறந்து போன ஒரு மனிதராக இயேசுவை பார்க்கின்றோமா, அல்லது ஒரு உயிருள்ள தெய்வமாக, உயிர் தெழுந்த ஒரு தெய்வமாக? எபேசியர் 1:3 சொல்லப்படுகிறது, இதோ நான் கடவுளுடைய பரம தந்தையினுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும், விண்ணக ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகின்றேன். தலைகடி பார்க்கலாம் இல்லையா? விண்ணக ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் கொண்டு வருகின்றேன். படைப்பின் தொடக்கத்திலிருந்து உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நான் கொண்டு வருகிறேன். எப்படி கொண்டு வருகிறார்? நற்கருணையின் வழியாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற எல்லோருக்கும் யோசித்து பார்ப்போமே, நம்முடைய பிள்ளைகளுக்கும் விண்ணகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், ஏதாவது குறைவு இருக்குமா? விண்ணக ஆசீர்வாதங்களில் ஏதாவது குறைபாடு இருக்குமா? இருக்காது இல்லையா? எல்லாமே தேவையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொண்டு வருகின்றார். கொண்டு வந்து கிறிஸ்து வழியாக நமக்கு தரப்படுகிறது. அதற்காக தூயோராக, மாசற்றவராக இருப்பதற்காக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை உண்மையாகவே நாம் விசுவசிக்கின்றோம், நம்புகின்றோம் என்று சொன்னால் தூயவர்களாக, மாசற்றவர்களாக, புனிதர்களாக நாம் இருப்பதற்காக எப்பொழுது அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? நாம் பிறக்கிற பொழுது அல்ல இல்லையா? நாம் பிறக்கிற பொழுது அல்ல, மாறாக படைப்பின் தொடக்கத்திற்கு முன்பே. யோசித்து பாருங்களேன் இல்லையா? ஆண்டவருடைய திட்டத்தில் நாம் படைப்பின் தொடக்கமே நம்ம முன்குறித்து வைத்திருக்கின்றார். இங்க இருக்கிற எல்லோரும், including our children who is going to receive Jesus today for the first time, எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும்? மாசற்றவர்களாக இருக்க வேண்டும், தூயவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஆண்டவருடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும். இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய சாட்சிகளாக, உயிர்த்த இயேசுவுடைய பிள்ளைகளாக, உயிர்த்த ஆண்டவருடைய அற்புதமான சாட்சிகளாக, குடும்பமாக, பங்காக, அன்பியங்களாக நாம் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற யாருமே ஆண்டவரை விட்டு தூரமா போயிடக்கூடாது நம்ம, இல்லைங்களா? இன்னொரு தெரியல, பிள்ளைகளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வயசுப்பா? உனக்கு 13. ஓகே ஓகே. ஏற்கனவே 13, 14, 15 இந்த ஏஜ்ல நீங்க இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு கூட ஒரு புனிதர் ஒருத்தர் இருக்கார் ரீசெண்டா. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? பாப்போமே. கார்லோ அக்குட்டிஸ். ஓகே, கார்லோ அக்குட்டிஸ் இல்லையா? எத்தனை வயசு அவருக்கு இறக்கும் பொழுது? எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 42, 52, 32. எத்தனை வயசு? பேர் நீயே சொன்ன. 15. வெரி குட். அவனுக்கு கை தட்டுங்க பார்க்கலாம். வெரி குட். பார்த்தீங்களா? கார்லோ அக்விட்டிஸ் என்று சொல்லுகின்ற ஒரு சின்ன தம்பி. என்ன தெரியுமா வயசு அவருக்கு? 1991 பிறக்கின்றாரு. அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 2006 இறக்கின்றார். என்ன வயசு அப்ப? 15. ஓகேங்களா? 15 வயசுலேயே அவருக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பக்தி, the greatest strength அப்படி சொன்னவனாக்கா, நற்கருணை ஆண்டவர் மீது அவருக்கு இருந்த அற்புதமான விசுவாசம். நம்ம கேட்கலாம், சின்ன வயசு தானே, நான் தப்பு பண்ண என்ன இது இல்லையா? நான் பாவம் பண்ணலாம், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நமக்கு தலை தெரியும். நீங்கள் யாரும் சொல்லிட்டு இல்லையா? புனித டாமினிக் சாவியோ, அவர் ரொம்ப சின்ன பையன் தான் இல்லையா? நான் பாவம் செய்வதை விட சாவேன். யோசித்து பாருங்க. ஏன்னா பெரிய ஒரு 60 வயசா 65 வயசா ஒன்றும் கிடையாது, சின்ன பிள்ளைங்க தானே. அது மாதிரி இங்க இருக்கிற எல்லோருமே எந்த வயசாகி இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் முன்பாக நாம் நிற்க வேண்டும். இயேசுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது, என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் 30, 60, 100 மடங்காக வாழ்க்கையில பலன் தருவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். சரிங்களா? அவர் சொல்றார், புனித கார்லோஸ் அக்விட்டிஸ் சொல்றது வந்து, நீங்கள் ஜெபிக்கிற பொழுது ஒன்னே ஒண்ணுக்கு ஆசைப்படுங்க. என்ன தெரியுமா? அது புனிதரா மாறுவதற்கு, தூய வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டும் நீங்கள் ஆசைப்படுங்க சொல்லுங்க. என்ன வயசு? 15 வயசு. சரிங்களா? ஆண்டவருடைய அந்த அற்புதமான பிரசன்னத்தை அந்த சின்ன வயசுலே பல விதங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் வழியாக,
மற்றவர்களுக்கு ஆண்டவரத்தில் கொண்டு வருவதன் வழியாக அந்த யூக்கரிஸ்டிக் மிரக்கிள்ஸ் எல்லாம் பல மொழிகளில் பல பேருக்கு அறிமுகப்படுத்துவதன் வழியாக தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்த அந்த அருமையான பிள்ளை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். மான்ஹூ அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கராத்தே வார்த்தை இல்லது. ஹூ பா ஹூ ஹூ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மான்ஹூ இந்த புதுநன்மை வாங்குற பிள்ளைங்க இன்னைக்கு வாசங்களை கவனிச்சிங்களா? எங்க ஃபாதர் கவனிச்சோம். நாங்க கவனிச்சிங்களா? யாராவது கவனிச்சிங்களா? உன்னை ஏற்கனவே கேட்ட நீ யார சொல்றீங்களா? மான்ஹூ என்ன அர்த்தம்? அது அப்படின்னு என்ன அர்த்தம்? பிள்ளைங்க எதுமா? மன்னா. வெரி குட் இல்லையா? வெரி குட். உங்களுக்கு கை தட்டுறாங்க, சின்ன பிள்ளை கை தட்டி இருப்பாங்க. வெரி குட். ஓகேவா? மான்ஹூ அப்படின்னு சொன்னாக்கா மன்னா, கடவுள் கொடுக்கிற உணவு. நமக்கு கிடைச்சிருக்கிற கடவுள் கொடுக்கிற உணவு எது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய அந்த திரு உணவு. இப்படி பவுலடியார் 2ஆம் வசனத்தில் அழகா சொல்றார் இல்லையா? எப்படி ஆண்டவர் தன்னுடைய திரு உடலை திரு ரத்தத்தை நமக்காக கொடுத்தார். தயாரிப்போடு இருக்க வேண்டும், அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நான் தான்பா, என்னை விட்டா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே என்னோடு இணைந்திருங்கள், என்னுடைய வல்லமையான பிரசன்னத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், தயாரிப்போடு வாருங்கள், என்னோடு இருங்கள். ஆக கிறிஸ்துவோடு இருப்பது மட்டும்தான் நம்முடைய வாழ்வு. ஓகேங்களா? கிறிஸ்துவாக வாழ்வது மட்டும்தான் நம்முடைய அழைப்பு. அப்படி வாழ்கின்ற பொழுது இந்த கிறிஸ்துவை நான் அனுபவிக்கின்ற பொழுது என்னோடு நான் வைத்திருக்க மாட்டேன். எனக்கு மட்டும்தான் கிடையாது, மாறாக நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். நம்முடைய விசுவாசத்தை, இந்த கிறிஸ்து அனுபவத்தை, நற்கருணையின் அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருப்பதற்காக, கிறிஸ்துவோடு வாழ்வதற்காக, அந்த இனிய அற்புதமான ஒரு அனுபவத்தை மற்றவர்களோடு நற்செய்தி வழியாக நாம் பகிர்ந்து கொள்வதற்காக இயேசுவாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். கலாத்தியர் 2:20 எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இந்த வசனம். கலாத்தியர் 2:20 எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கணும். என்ன வசனம் அது? வாழ்வது எல்லாம் எல்லாம் டிக்டேட் பண்ண வேண்டியதுதான். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு கிறிஸ்து. அவ்வளவுதான், அதான் நம்முடைய வாழ்க்கை. சரிங்களா? ஆகவே ஆண்டவருடைய திரு உணவையும் திரு ரத்தத்தை பெறுகின்ற நம்முடைய பிள்ளைகளை நாம் வாழ்த்துகின்றோம். அருமையான ஒரு காரியம். தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே வாழ வேண்டும். அதே மாதிரி இங்க இருக்கிற நாம் எல்லோருமே பெரியவர்கள் நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து நம்முடைய குடும்பங்களை நற்கருணையின் குடும்பங்களாக, இயேசுவின் குடும்பங்களாக, நம்முடைய உறவுகளை இயேசுவின் உறவாக நாம் வளர்க்கின்ற பொழுது, பொறுப்பை உணர்ந்து சிறப்பாக செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கும். எல்லோருக்கும் கிடைக்கும். யாரும் ஆண்டவர் பாகுபாடெல்லாம் பண்றது கிடையாது. இவங்களுக்கு அவங்களுக்கு எதுவும் பார்க்கறது இல்லை. அள்ளி கொடுக்கிற கடவுள் மட்டுமல்ல நம்முடைய கடவுள், மாறாக அள்ளி 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 கொடுக்கிற கடவுள் நம்முடைய கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இங்க இருக்கிற எல்லோருக்கும் ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தருகின்றார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தருகின்றார். நல்லவர்களாக, தூயவர்களாக, மாசற்றவர்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய அற்புதமான சாட்சிகளாக மகிழ்ச்சியோடு வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அன்பு தந்தையே, இயேசுவை அப்பத்தின் வடிவில் முதன்முறையாக தங்கள் இதயங்களில் பெறவிருக்கும் இக்குழந்தைகளான ஜோனா, சுஜித்ரா, பவித்ரா, ஹென்சியா, சான்சியா ஃபெட்ரிகா, லக்ஷிதா, அமெண்டா, ஹனா கிரேஸ், ஆஷ்லின் விண்ணரசி, நிலா சமந்தா, பசிலியா பிரியங்கா, பூஜா பென்சி, பிளஸ்ஸி வெரோனிகா, ஸ்வேதா, டனிஷா ஜானிஸ், ஷாலினி ஜெனிட்டா, எலிஷ்பா ஃப்ளோரன்ஸ், மென்சி மோல், ஜெருஷா வெரோனிகா, சந்தியா வெரோனிகா, அஷ்மிதா மேரி, சில்வியா பிரியதர்ஷினி, ஜோ ஆண்ட்ரூ, கெவின் மேத்யூ, ரிக்சன் பால், தேவவர்ஷன், ஜேசன், இக்னேஷ் ரத்னராஜ்,
ஆண்ட்ரஸ் பேபியோ, நிக்கில் சாமுவேல், சுஜித் ஆல்ஸ்டன், மித்ரன் சஞ்சய் குமார், ஜோ ஆல்வின், நோயல் எட்வின், லியான் லோகேஷ், சஞ்சய், ஜேசன் டேனியல், வெல்டன் பால், சந்தோஷ் குமார், ஜாக் டேசன், ஜேக் டாசன், ஷாம் கிறிஸ்டோஃபர், மனோஜ் மேத்யூ, இம்மானுவேல் ஜேசுராஜ். இவர்கள் அனைவரையும் உங்கள் முன்னிலையில் கொண்டு வர விரும்புகின்றோம். இவர்கள் அனைவரும் இத்திருவருட்சாதனத்தை பெற நல்ல முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளனரா? இந்த அழைப்பின் சிறப்பை உணர்ந்திருக்கிறார்களா? ஆம் தந்தையே, இவர்களை அருட்சகோதரி ஷைனி, அருட்சகோதரி ஆரோக்கிய செல்வி, ஆசிரியை திருமதி ஜூலியட் மற்றும் அருட்தந்தை சுசைராஜ் ஆகிய நாங்கள் கடந்த 1 மாத காலமாக தயாரித்துள்ளோம். மேலும் இவர்கள் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று இயேசுவை தங்கள் இதயங்களில் வரவேற்க தயாராக உள்ளனர். எனவே இவர்களுக்கு புதுநன்மை வழங்குமாறு உம்மை கேட்டுக்கொள்கின்றோம். அன்புள்ள குழந்தைகளே, இந்த திருவிருந்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிறுவர்களாகிய நீங்கள் புனித டோம்னிக் சாவியைப் போல, புனித கார்லோஸ் அக்விதைஸ் போல தாராள மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருப்பதாக. திருமுழுக்கின் பொழுது கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அதே கடவுள் உங்கள் இதயங்களில் வரவிருக்கின்றார். உங்களை படைத்து உங்களுக்காக சிலுவை மரணம் அடைந்த இயேசு இவரே. இயேசுவின் ஒளியின் அடையாளமாக இந்த மெழுகு திரியை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அழைக்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். பாவத்தின் காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? வானமும் வயமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை விசுவசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரிலிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்போருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவசிக்கிறீர்களா? அருமையான பிள்ளைகளே, பெரியவர்களே, இதுவே நமது விசுவாசம். இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்ளுகின்றோம். இப்பொழுது நாம் விசுவாசி மன்றாட்டை ஜெபிக்கப் போகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும், இயேசுவாக வளர வேண்டும் என்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை அழைக்கின்றார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் அருளையும் பெற்றுக்கொள்ள நம்முடைய விண்ணப்பங்களை நாம் இப்பொழுது ஏறெடுப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, முடிவில்லா வாழ்வு தரும் வானக அப்பமாக உமது ஒரே மகன் இயேசுவை இவ்வுலகிற்கு அனுப்பினீரே. அவரது வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்கி விண்ணக வாழ்வுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தீய நாட்டங்கள்
காலங்களால் ஏமாந்து அழியோரும் பழைய மனிதர் கூறிய இயல்பை கலைந்துவிட்டு கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதர் கூறிய இயல்பை அணிந்து உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். அழிந்து போகும் உணவில் மட்டுமே எங்கள் மனதை ஈடுபடுத்துவதை விட்டுவிட்டு அழியாத வாழ்வை அளிக்கும் இயேசுவோடு எங்கள் வாழ்வை ஒன்றித்து பசியும் தாகமும் இன்றி வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். பசி, வறுமை, முதுமை, நோய் முதலியவற்றால் துன்பப்படும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் இறைவனின் கருவிகளாக செயல்பட்டு அவர்களது இன்னலை துடைக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். முதலாக நற்கருணை அருள் அடையாளத்தில் வழியாக உம்மை பெற்றுக்கொள்ளும் நாங்கள் அனைவரும் உம்மை போல நற்குணங்களோடு வாழும் வரம் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக ஜெபிப்போம். வாடகை தந்தையும் நாங்கள் போற்றுகிறோம், ஆராதிக்கின்றோம், மக்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்ததற்காக, உயிருள்ள மக்களாக இருப்ப நீ அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆற்றோரம் நடப்பட்ட மரங்கள் வளமையாக கனி தருகின்ற மரங்களாக இருப்பது போல உம்முடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொண்டு உமது சாட்சிகளாக, உமது அன்பு பிள்ளைகளாக, மக்களாக வாழக்கூடிய அருள் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனி. புதுமை மணிகள் நொறுங்கும் மனங்கள் மகிழ வேண்டுமே, பகிர்ந்து வாழும் புதிய உலகம் படைக்க வேண்டுமே. புதுமை மணிகள் நொறுங்கும் மனங்கள் மகிழ வேண்டுமே, பகிர்ந்து வாழும் புதிய உலகம் படைக்க வேண்டுமே. ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர்
தேவனின் ஆட்சி மனித மாட்சி வளர வேண்டுமே. அடிமைத்தனங்கள் அடக்கு முறைகள் அழிய வேண்டுமே. தேவனின் ஆட்சி மனித மாட்சி வளர வேண்டுமே. ஏற்றிடுவே கந்தா ஏற்றிடுவே, மாற்றிடுவே என்னை மாற்றிடுவே. ஏற்றிடுவே கந்தா ஏற்றிடுவே, வாழ்வின் உணவாய் மாற்றிடுவே. உழைக்கும் கரங்கள் படைக்கும் பலங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம். சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் சென்னி கிண்ணத்தில் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எங்களை அன்போடு அரவணைத்து காத்து வரும் இறைவா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் திருப்பலியில் பங்கு பெறும் பொழுது உம் திருமகனின் கல்வாரி பலியை நிறைவேற்றுகின்றோம். திருப்பலியின் பொருள் உணர்ந்து இந்த சிறு குழந்தைகள் மனமு வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிற அப்பரச காணிக்கைகளை ஏற்று உம் திருமகனின் திருவுடல் திரு ரத்தமாக மாற்றி அருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அன்புமிக்க எங்கள் தந்தையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். மனம் மகிழ்ந்து உம்மை போற்றுகின்றோம். எங்களை அன்பு செய்யும் தந்தையே, நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். நீர் எங்கள் மீது வைத்த அன்பு மிக பெரியது. இம்மாபெரும் அழகிய உலகத்தை எங்களுக்காக படைத்திருக்கின்றீர். இன்றும் நீரே எங்களை அன்பு செய்கின்றீர். அதனால்தான் எங்களை உம்மிடம் அழைத்து வர உம் திருமகன் இயேசுவை எங்களுக்கு தருகின்றீர். நீர் எங்களை தொடர்ந்து அன்பு செய்கின்றீர். ஆகவே எங்களை கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பமாக ஒன்று சேர்க்கின்றீர். இத்தனை அன்பு கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்கும் தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம். கடவுளாம் ஆண்டவர்
வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அனைவரும் பக்தியோடு நாம் பங்கெடுப்போம். ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க போகின்றோம். தந்தையே, நீர் அனுப்பிய இயேசு மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவர் சிறுவருக்கும் ஏழைக்கும் நண்பர். நாங்கள் உம்மை அன்பு செய்வது எப்படி என்றும் எங்களுக்குள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்வது எப்படி என்று கற்றுத்தர அவர் உலகிற்கு வந்தார். அன்பு செய்ய தடையான தீமையையும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு எதிரான பகைமை உணர்ச்சியையும் எங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றிவிட இயேசு வந்தார். நாங்கள் உமது உயிரை பெற்று வாழ தூய ஆவி என்றும் எங்களோடு இருப்பார் என இயேசு வாக்களித்தார். இறைவா, எங்கள் அன்பான தந்தையே, எங்கள் காணிக்கையான இந்த அப்பரசமும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறிட உம்முடைய தூய ஆவியை அனுப்பியருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அளவற்ற தம் அன்பை காட்டியுள்ளார். எவ்வாறெனில், அவர் தம் சீடர்களோடு அமர்ந்து இரா உணவை உண்ணும் பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் திராட்சரசு நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எங்கள் அன்பு தந்தையே, உலக மீட்பராம் இயேசுவின் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அன்பான எங்கள் தந்தையே, நீர் எங்கள் எளிய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இத்திருவிருந்தின் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவருக்கும் உம்முடைய அன்பின் ஆவியை தந்தருளும். இவ்வாறு எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள்,
மக்களுக்கு பணிபுரிவோர் அனைவரும் இறை மக்களாகிய நாங்களும் உமது திருச்சபையில் மேன்மேலும் ஒன்றிருக்க செய்தருளும். அனைவரும் புத்தகத்தை எடுப்போம். பக்கம் 16. எங்கும் உமது மகிமை விளங்கிட எல்லோரும் ஓர் உடலாய் இருப்போம். எங்கள் அன்புக்குரியவர்களையும் நாங்கள் போதுமான அளவு அன்பு செய்யாதவர்களையும் நீர் மறந்து விடாதேயும். எங்களை விட்டு பிரிந்து அமைதியில் இளைப்பாறும் அனைவரையும் உமது வான் வீட்டில் வரவேற்றருளும். எங்கும் உமது மகிமை விளங்கிட எல்லோரும் ஓருடலாய் இருப்போம். இறைவனின் அன்னையும் எங்கள் தாயுமான புனிதமிக்க கன்னி மரியாளோடு எங்களையும் ஒரு நாள் உமது அன்பு உறவில் ஒன்று சேர்த்தருளும். அங்கு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நண்பர்களாக நாங்கள் அனைவரும் முடிவில்லா விழா கொண்டாடி உம்மை புகழ்ந்து பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் நம் தந்தை, நாம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அன்பு பிள்ளைகள். எனவே அந்த குடும்ப உறவை காட்டும் வண்ணம் எல்லாரும் ஒருவருடைய கைகளை சேர்த்து பிடித்து கொண்டு இதோ இயேசு நமக்கு கற்பித்த ஜெபத்தை நாம் பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தையே கண்டோக்கி நாங்கள் அனைவரும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழ்ந்து இவ்வுலகில் இறை அரசை கட்டி எழுப்ப திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, மனிதனை மீட்டு மீண்டும் இன்ப நிலையில் மகிழ்ச்சியின் உறவில் வாழ வைக்க வேண்டும் என்ற இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, எனக்கு நிறைந்தருள நான் தகுதியற்று கிறிஸ்துவின் திருவொழுகும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பாராக. ஆமென். இது மங்கள நேரம், மன்னவன் என்ற உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம், மன்னவன் என்ற உள்ளம் வருகின்ற நேரம். மணவாளன் கண்டு மணக்கோலம் கொண்டு மனம் துள்ளி துள்ளி ஆடும். மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல, பாவம் துறந்து வானம் இருந்து வந்த விருந்திது அருந்தவே. இலைகள் சுமந்து மலர்கள் தவிர்ந்து வீசும் தென்றலாக, உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உறைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம், மன்னவன் எங்கள் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம், மன்னவன் எங்கள் உள்ளம் வருகின்ற நேரம். தீம் திரளலல தீம் திரளலல தீம் திரளலல தீம் திரளலல சாரி சா நீதனி கமதனி கம பரிசா. சாரி சா நீதனி கமதனி கம பரிசா. இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்திய வந்த உணவு இது. இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது. இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்திய வந்த உணவு இது. இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது. விண்ணோருண்ட உணவு இது,
திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல பாவம் துறந்து வானம் இருந்து வந்த விருந்திது அருந்தவே இலைகள் சுமந்து மலர்கள் தவிர்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உரைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவன் எங்கள் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவன் எங்கள் உள்ளம் வருகின்ற நேரம். திரணநதி 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 சாணி சா நீரணி தமதனி மம பரிசா சாணி சா நீரணி தமதனி மம பரிசா. படைத்தவரே நமக்காக அழைத்திடும் அன்பு உணவெய்து உழைப்பேதும் இல்லாமல் கொடையாய் வந்த உணவெய்து. படைத்தவரே நமக்காக அழைத்திடும் அன்பு உணவெய்து உழைப்பேதும் இல்லாமல் கொடையாய் வந்த உணவெய்து. நிறைவை தருகின்ற உணவு இது அவன் நினைவாய் செய்ய உணவு இது. நிறைவை தருகின்ற உணவு இது அவன் நினைவாய் செய்ய உணவு இது. இதை உண்போம் அவரில் வளர்வோமே. இது மங்கள நேரம் மன்னவன் எங்கள் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவன் எங்கள் உள்ளம் வருகின்ற நேரம். மணவாளம் கண்டு மனம் கோலம் கொண்டு மனம் துள்ளி துள்ளி ஆடும். மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல பாவம் துறந்து வானம் இருந்து வந்த விருந்திது அருந்தவே. இலைகள் சுமந்து மலர்கள் தவிர்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உரைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவன் எங்கள் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவன் எங்கள் உள்ளம் வருகின்ற நேரம். அன்புக்குரியவர்களே, பராக்குக்கு இடம் கொடுக்காமல் அதிலும் குறிப்பாக முதன்முறையாக இயேசுவை உட்கொண்ட குழந்தைகள் கண்களை மூடி தலை வணங்கி இயேசுவோடு பேசுவோம். அந்த நன்றி ஜெபத்தை சொல்லும் பொழுது நீங்கள் கண்களை மூடி தலை வணங்கி அதை நீங்கள் அவளோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஜெபம். இனிமையான இயேசுவே, எனது உள்ளத்தில் இன்று வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். என்னை படைத்து திருமுழுக்கின் மூலம் எனக்கு புது வாழ்வை அளித்தவர் நீரே. இந்த உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த நீர் இன்று எனது இதயத்தில் வந்தருளீர். உம்மை என் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்ய விரும்புகிறேன். எனது வாழ்வை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றேன். அன்புள்ள இயேசுவே, என்னோடு நடந்து வாரும், என்னோடு பேசும். உமது அன்பில் என்னை அரவணைத்து கொள்ளும். என்னை அன்பு செய்து இந்த நாளுக்காக என்னை தயாரித்த என் பெற்றோர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். அவர்களை உமது அன்பினாலும் அமைதினாலும் நிரப்பியருளும். என்னை அன்பு செய்யும் அனைவருக்காகவும் எனது ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறேன். ஏழைகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்காகவும் மன்றாடுகிறேன். அவர்கள் உமது அன்பையும் பராமரிப்பையும் உணர செய்யும். நன்றி இயேசுவே. அன்புக்குரியவர்களே, இன்று புது நன்மை என்ற திருவருட்சாதனத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு தயார் செய்த
லூர்து இல்ல அருட் சகோதரி ஷைனி, அருட் சகோதரி ஆரோக்கிய செல்வி மற்றும் திருமதி ஜூலியட் அவர்களுக்கு நமது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். கரவொலிகளுக்கு அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம். அடுத்து ஓரிரு கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன். 4ஆம் தேதி பங்கு தந்தையர்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி உடைய திருவிழா அன்று சிறப்பாக அனைத்து குருக்களுக்காகவும் ஜெபிக்க நான் உங்களை அழைக்கின்றேன். நம்முடைய பங்கில் இருக்கின்ற அருள் தந்தையர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபியுங்கள். 4ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமை அன்று வழக்கமாக நடைபெறுகின்ற அந்த 6:30 மணி சிசிபாக்கம் புனித அந்தோனியா சிற்றாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெறும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை ஆண்டவருடைய தோற்ற மாற்ற விழா அன்று திருப்பலியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று வழக்கமாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் நடைபெறும். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மங்களபுரம் அன்னை வேளாங்கண்ணி சிற்றாலயத்தில் மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஆகஸ்ட் 8, ஆகஸ்ட் 9 ஆகிய தேதிகளில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நடத்தும் 5வது தேசிய வாழ்வுக்கான பேரணி நேஷனல் மார்ச் ஃபார் லைஃப், வாழ்வுரிமை கண்காட்சி, மாரத்தான் ஓட்டம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரியில் நடத்துகிறார்கள். பங்கு மக்கள் பெருமளவில் கலந்து கொள்ளுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது பங்கு அலுவலகத்தில் முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்பவர்களுக்கு மட்டும் மதிய உணவு வழங்கப்படும். 1950ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10ஆம் நாள் கருப்பு நாள் அல்லது பிளாக் டே ஆக அனுசரிக்கப்படுகிறது. 1950ஆம் ஆண்டின் குடியரசுத் தலைவரின் ஆணையின் மூலம் தலித் கிறிஸ்தவர்கள் பட்டியலிடப்பட்ட சாதியினர் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலிலிருந்து விலக்கப்பட்ட வரலாற்று அநீதியை இந்நாள் நினைவு கூறுகிறது. இந்த ஆண்டு இந்த நிகழ்வு பேராய தலைமையில் நமது திருத்தல வளாகத்தில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும். இதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை இந்த இரண்டையும் கவனமாக கேட்டு இதில் கலந்து கொள்ள விருப்பப்படுகின்றவர்கள் நம்முடைய அலுவலகத்தில் வந்து குறிப்பாக இந்த நேஷனல் மார்ச் ஃபார் லைஃப் 8ஆம் தேதி நடக்கின்ற நிகழ்வுகள் அன்று காலை ஒரு மாரத்தான் இருக்கும். அதன் பிறகு சில சொற்பொழிவுகள் இருக்கும். அதன் பிறகு கண்காட்சி நடைபெறும். 9ஆம் தேதி அதை போலவே காலையில் அந்த கண்காட்சியும் அதை தொடர்ந்து ஒரு பெரிய கூட்டமும் நடைபெறும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த பங்கிலிருந்து யார் யார் எல்லாம் ஓய்வு பெற்று இருக்கிறீர்களோ, வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லையோ, அவர்கள் எல்லோரும் இதற்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது நம்முடைய உயர்மறை மாவட்டத்தினுடைய ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. இதில் நாம் கலந்து கொள்வது சால சிறந்தது. அதை போலவே நமது வளாகத்தில் நடக்க போகின்ற அந்த 10ஆம் தேதி வருகிற அடுத்த திங்கட்கிழமை நடக்கவிருக்கின்ற அந்த கருப்பு நாளை அனுசரிக்கின்ற விதத்தில் யார் யாரெல்லாம் அதில் கலந்து கொண்டு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய அந்த உடல் இருப்பை காட்டுவது மிகவும் சாலச்சிறந்தது என்று நினைக்கின்றேன். அதன் பிறகு நான் இப்பொழுது கடந்த வாரம் நமக்கு கிடைத்த உண்டியல் காணிக்கை 87,260. அடுத்து நம்முடைய கெபி பணியானது இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய அந்த தாராள உதவியை நாங்கள் நாடியிருக்கிறோம். உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து எம்மோடு என்றும் உறவில் நிலைத்து வாழ முதல் முறையாக நற்கருணை அடையாளத்தின் வழியாக எம் உள்ளத்தில் வந்த இனிய இயேசுவே நன்றி. இம்மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளில் திருப்பலியை தலைமை ஏற்று நடத்திய அருட்பணி பீட்டர் துமா உயர்மறை மாவட்ட குருக்களுக்கான ஆயரின் பதில் குரு அவர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றி. இந்த இனிய நாளுக்காக சிறப்பாக திட்டமிட்டு அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்து இந்நல் வாய்ப்பினை நாங்கள் பெற ஆதி காரணமாயிருந்த எமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி ஸ்டானிஸ்லா சுவாமி கண்ணு அவர்களுக்கு எமது நன்றியை உரிதாக்கி கொள்கிறோம்.
மேலும் 1 மாத காலமாக எங்களோடு பயணித்து சிறப்பான முறையில் நாங்கள் இயேசுவை உட்கொள்ள எங்களை முழுமையாக தயார்படுத்தி ஆன்மீக பாதையில் வேரூன்றி வலுப்பெற செய்த எம் அருத்தந்தை அருட்பணி சூசைராஜ் அவர்களுக்கும் அருட்சகோதரி ஷைனி, அருட்சகோதரி ஆரோக்கிய செல்வி மற்றும் ஆசிரியை ஜூலியட் அவர்களுக்கும் உள்ளம் நிறைந்த நன்றியை உறுதாக்கிக் கொள்கிறேன். எமது அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்து வருகின்ற எம் பொருளாளர் தந்தை அருட்பணி வின்சென்ட் அவர்களுக்கும் மற்றும் பங்கு அருட்தந்தையர்கள், திருத்தொண்டர், அருட்சகோதரர்கள் அனைவருக்கும் எம் இதயம் கலந்த நன்றியை அர்ப்பணிக்கின்றோம். எம்மை ஈன்ற பெற்றோர், ஞான பெற்றோர், எமக்காக ஜெபித்த பங்கு இறைமக்கள் அனைவருக்கும் நன்றி. தங்களது இனிய பாடல்களால் இவ்விழாவினை மெருகூட்டிய குழந்தைகள் பாடல்கள் குழுவினர், இசைக்கலைஞர்கள், வேதியர் திரு டேனியல் மற்றும் அனைத்து தன்னார்வலர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றி முத்துக்களை மாலையாக சூட்டி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்திய அருட்பணி பீட்டர் துமா உயர் மறை மாவட்ட குருக்களுக்கான ஆயரின் பதில் குரு அவர்களை பொன்னாடை அணிவித்து நமது பங்கின் பாதுகாவலியான லூர்து அன்னையின் சுரூபத்தை கொடுத்து மரியாதை செய்ய நம்முடைய பங்கு தந்தை அருட்பணி ஸ்தானிஸ்லா சுவாமிக்கன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் கைகளை தட்டி அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கடந்த 1 மாத காலமாக மாணவ மாணவிகளை தங்கள் நேரத்தை ஒதுக்கி தயார் செய்த அருட்சகோதரி ஷைனி மற்றும் அருட்சகோதரி ஆரோக்கிய செல்வி, மேலும் ஆசிரியை திருமதி ஜூலியட் அவர்களையும் பொன்னாடை அணிவித்து லூர்து அன்னையின் சுரூபத்தை கொடுத்து மரியாதை செய்ய நம்முடைய பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு கைகளை தட்டி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். 1 மாதமாக தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அவர்களை தயார் செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மிக சிறப்பான விதத்திலே இத்திருப்பலியில் பாடல்களை பாடி நமக்கு ஜெபிக்க உதவி செய்த குழந்தைகள் பாடல் குழு கிட்டத்தட்ட 1 மாதமாக அவர்கள் தயார் செய்து பயிற்சி செய்து இங்கே அவர்கள் நமக்கு ஜெபிக்க உதவி இருக்கிறார்கள். மிக சிறப்பான விதத்திலே திருவாளர் மார்ட்டின், செல்வி ஃபேர்லின், ஜானி மற்றும் அவர்களோடு இணைந்த அனைத்து குழந்தைகளுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த திருப்பலியில் இணைந்து நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபித்த அருட்பணி அருள்தாஸ், அருட்பணி ஏடி ஜேம்ஸ் அவர்களுக்கும் நமது நன்றியை கைகளை தட்டி தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குறிகளே, இந்த ஒரு அருமையான நேரத்திலே மழலையின் கீதங்கள் என்ற ஒரு பாடல் புத்தகத்தை மறைக்கல்வி மாணவ மாணவிகளுக்காக தயார் செய்துள்ளோம். இந்த புத்தகத்தை வெளியிட அருட்பணி பீட்டர் துமா அவர்களை அழைக்கின்றோம். முதல் பிரதியை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் வாங்குவார். இந்த பாடல் புத்தகம் முழுக்க முழுக்க மாணவ மாணவிகளுக்கு மட்டுமே தெரிந்த பாடல்களை தேர்வு செய்து
அதை ஒரு புத்தகமாக நாங்கள் வெளியிடுகின்றோம். அதனுடைய முதல் பிரதியை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார். இரண்டாம் பிரதியை அருட்பணி அருள்தாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். மூன்றாம் பிரதியை அருட்பணி ஏடி ஜேம்ஸ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த புத்தகத்திற்கு அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுத்த நம்முடைய பங்கு தந்தை மற்றும் அருட்பணி வின்சென்ட் மற்றும் அனைத்து தன்னார்வ தொண்டர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியர்களே, திருப்பலி முடிந்த பிறகு குழு புகைப்படம் இருக்கும். அதை முடித்த பிறகு பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தங்களுடைய ஃபோட்டோக்களை எடுத்துக்கொள்ளலாம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் இனிதே முடித்துவிட்டு இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய அருட்பணி சூசைராஜ் அவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றியை சிறப்பான விதத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இந்த ஆண்டு அவரை முழுமையாக இந்த பணியை செய்வதற்காக பணித்திருந்தேன். தொடக்கத்திலிருந்து இந்த நேரம் வரை அதை அவர் மிகவும் நேர்த்தியாக நம்முடைய அருட் சகோதரிகள் திருமதி ஜூலியட் இவர்களோடு சேர்ந்து அதை மிகவும் அருமையாக நடத்தியிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய சார்பாக கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த அருமையான நாளில் ஒரு துடிப்புள்ள அருமையான ஒரு திருவழிபாட்டிலே நாம் பங்கெடுத்து இருக்கின்றோம். நல்ல தயாரிப்புகள், நல்ல முறையில் பாடல்கள், அனைவருடைய பங்கேற்பும் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆக இந்த வேளையில் நம்முடைய பேராயரின் சார்பாக இதோ நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்ற அருட் தந்தையர்கள், இங்கே இருக்கின்ற அருட் சகோதரிகள், பெற்றோர்கள், நம்முடைய பங்கு மக்கள் மற்றும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ காட் பிளஸ் யூ. என்ஜாய் காட்ஸ் பிரசன்ஸ். தேங்க்யூ. நன்றி கூறி மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, இன்று பிள்ளைகளுக்கு உணவாக வந்து புத்துயிர் நீர் ஊட்டியுள்ளீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். மேலும் எங்களை உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அருளை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. திருநாளாம் புத்துயிரூட்டிய பெருநாளாம், ஒரு நன்மை பெற்ற திருநாளாம் புத்துயிரூட்டிய பெருநாளாம். இயேசுவின் உடலை நாம்
புது நன்மை பெற்ற திருநாளாம் புத்துயிரூட்டிய பெருநாளாம். வானகமிருந்து வையகம் வந்த உயிருள்ள அப்பம் நானே. எந்த செய்வுண்டு ரத்தத்தை குடிப்பவன் என்றென்றும் வாழ்வானே. வானகமிருந்து வையகம் வந்த உயிருள்ள அப்பம் நானே. எந்த செய்வுண்டு ரத்தத்தை குடிப்பவன் என்றென்றும் வாழ்வானே. பாடி பாடி ஓசன்னா பாடுவோம், ஆண்டவரின் உள்ளே வந்து விட்டார். பாடி பாடி ஓசன்னா பாடுவோம், ஆண்டவரின் உள்ளே வந்து விட்டார். புது நன்மை பெற்ற திருநாளாம் புத்துயிரூட்டிய பெருநாளாம். என்றென்றும் உன்னோடு இருப்பேன் என்பது சொல்லுமே நற்கருணை. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவின் அன்பரசு. என்றென்றும் உன்னோடு இருப்பேன் என்பது சொல்லுமே நற்கருணை. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவின் அன்பரசு. பாடி பாடி ஓசன்னா பாடுவோம், ஆண்டவர் என்னுள்ளே வந்து விட்டார். பாடி பாடி ஓசன்னா பாடுவோம், ஆண்டவர் என்னுள்ளே வந்து விட்டார். புது நன்மை பெற்ற திருநாளாம் புத்துயிரூட்டிய பெருநாளாம். புது நன்மை பெற்ற திருநாளாம் புத்துயிரூட்டிய பெருநாளாம். இயேசுவின் உடலை நாம் உண்போம், அவரோடு இணைந்து அகமகிழ்வோம். இயேசுவின் உடலை நாம் உண்போம், அவரோடு இணைந்து அகமகிழ்வோம். புது நன்மை பெற்ற திருநாளாம் புத்துயிரூட்டிய பெருநாளாம். எளியோர் போற்றும் இறைவன் தாயின் எங்கள் மாதாவே. லூர்து பரியின் நாயகி வாழ்க வாழ்கவே. எளியோர் போற்றும் இறைவன் தாயின் எங்கள் மாதாவே. லூர்து பரியின் நாயகி வாழ்க வாழ்கவே. இறைவன் இயேசு நாதரை எமக்கு ஈந்தாயே. இறைவன் இயேசு நாதரை எமக்கு ஈந்தாயே. எளியோர் போற்றும் இறைவன் தாய்
வாழ்க வாழ்கவே. பெரம்பூர் நாடும் பிள்ளைகளை பேணி காப்பாயே. பெரம்பூர் நாடும் பிள்ளை